மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே நலம் தருகின்ற பல்வேறு வாழ்வியல் நெறிகளை பற்றி சித்தர்கள் சொன்னதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அன்னமயகோஷத்தை ஆரோக்கியப்படுத்துவதற்கு உணவு ஒழுக்கத்தில் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்து சித்தர்கள் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான பாடல், போக இச்சையில் அதிகமாக விந்தை செலவு செய்து நொந்து விடக்கூடாது. விந்து விட்டாயே நொந்து கெட்டாயே என்று ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா விந்தணுக்களுக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் ஹெட் இருக்கிறது இல்லை, அந்த ஸ்பெர்ம் ஹெட்டில் இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறது. அந்த ஸ்பெர்மனுடைய ஹெட்டில் பாடியில் மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறது. அந்த ஹெட்டில் குரோமோசோம்ஸ் இருக்கிறது. அந்த குரோமோசோம்ஸில் நியூக்ளிக் ஆசிட் இருக்கிறது. இந்த நியூக்ளிக் ஆசிடினுடைய பேக் போன் பாஸ்பேட்டினாலே ஆனது. பாஸ்பேட் அதிகமாக இழக்குமே ஆனால் நம்ம உடலிலே எனர்ஜியை சேமிக்கிற ஆற்றல் இழந்து போய்விடுவோம். ஏன்னா பாஸ்பேட் பாண்டு தான் ஏடிபி ஏடிபி தான் நம்முடைய எல்லா சக்திக்கும் மூலமாக இருப்பது. அதை பற்றி விளக்கணும்னா தனி சப்ஜெக்டாக போயிடும். அடினோசின் டைபாஸ்பேட் இஸ் கன்வெர்டட் டு அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அந்த ஒரு பாண்டு பாஸ்பேட் ஆனது அங்கே எனர்ஜியாக சேமிக்கப்படுது. அந்த சேமிக்கப்படுற எனர்ஜிக்கு காரணமாக இருப்பது பாஸ்பேட்டு. அதிகமாக விந்து அழிக்கப்படுகிற போது அதில் பாஸ்பேட் பேக் போன் இந்த மேக்ரோ மாலிகூல்ஸில் இழந்து போகிறோம். அதனால் அதில் சயின்ஸ் இருக்கிறது. பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் சுருக்கி, சயின்ஸ். உண்ணுகிற போது நீரை சுருக்கி உண்ண வேண்டும். நீர் சுருக்கி, நீரை சுருக்கினா கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம் இல்லை. தண்ணீரை கொதிக்க வைத்து, சில பேர் தண்ணி சுடு தண்ணி சாப்பிட்டோன்னா தண்ணி சூடு பண்ணி சாப்பிட்ருவான். அது அல்ல. தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து அது ஒரு 15 to 20 நிமிட நேரமாவது கொதித்தால் அது அளவிலே சுருங்கும். அப்போது அளவிலே சுருங்குகிற அளவுக்குன்னா அவ்வளவு நேரம் கொதிக்கணும். அது அவ்வளவு நேரம் ஏன் கொதிக்க வேண்டும்? இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுகிறது, சில ஸ்போர்ஸ், சில கருக்கள், நுண்ணுயிர்களுடைய முட்டைகள் 100 டிகிரி சென்டிகிரேடில் கொதிச்சா கூட சாகிறது இல்லை. அது ஒரு 15 to 20 நிமிட நேரம் கொதித்தால்தான் அது மாழ்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதை சொல்லியிருக்காரு பாருங்க. நீர் சுருக்குகிற வரையில் கொதிக்க வைத்து சாப்பிட வேண்டும். நீர் சுருங்குகிற அளவுக்கு கொதிக்க வைத்து பிறகு ஆற வைத்து குடிக்கலாம். நீர் சுருக்கி, நீரை சுருங்குகிற அளவுக்கு பாயில் த வாட்டர் ஃபார் சம் டைம் until the volume of the water is getting reduced. அப்புறம் குடி. நீர் சுருக்கி, மோர் பெருக்கி, நீர் மோர்னு கிராமத்திலாம் சொல்லுவாங்க. தயிர் சொல்லலை, அவர் மோரை சாப்பிட சொல்கிறார். எப்படி சாப்பிடணுமா? பெருக்கி, மோரோடு தண்ணீர் கலந்து நீர் மோர் ஆக்கினால் அந்த வெண்ணெய் மிதங்கிடும். வடிகட்டினால் இருக்கிற கொழுப்பு, வெண்ணெய் என்பது கொழுப்பு சத்து. அப்போ நீர் மோர் என்பது நீர் மோரிலே கொழுப்பு சத்து இல்லை. நீர் சுருக்கி, மோர் பெருக்கி, நெய் உருக்கி, அது இன்னொரு பெரிய சயின்ஸ். நெய்யை உருக்கி சாப்பிடணும்னு சொன்னார். ஏன் நெய்யை உருக்கி சாப்பிட வேண்டும்? ஒரு தேக்கரண்டியில் நெய் எடுக்கிறோம். தோய்ந்த நெய்யாக இருந்தால் தேக்கரண்டி விட்டு எடுத்தோம்னா அந்த தேக்கரண்டிய விளிம்புக்கு மேலே அது கூம்பாக அதன் மேலே அந்த நெய் இருக்கும், கெட்டியான படிந்த நெய். அதே நெய்யை உருக்கிட்டு தேக்கரண்டியில் எடுத்தோம்னா அந்த விளிம்புக்கு மேலே அது சேருவதற்கு வாய்ப்பில்லை, அது வழிந்து போய்விடும். அப்போ குறைவான அளவுக்கு நெய்யை சேர்க்க வேண்டும். கொழுப்பு சத்து உடலில் குறைவாக சேர வேண்டும். புரதச்சத்து அதற்கு அடுத்த அளவில் இருக்க வேண்டும். கார்போஹைட்ரேட் சத்து அதற்கு அடுத்த அளவில் இருக்க வேண்டும். அதுதான் அரிசி, பருப்பு, நெய். அது எவ்வளவு நெய்? குறைவான நெய். தேக்கரண்டியில் எடுத்து விளிம்புக்கு மேலே சேராமல் வடித்து
அப்போது நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி அந்த விகிதாச்சாரப்படி உணவினை சேர்த்துக்கொள்வாரே. ஆனால் உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி. ஆக உணவு நெறியில் சித்தர்கள் மிகவும் கையாள வேண்டும் என்று சொன்னது உணவை எப்படி உண்ண வேண்டும், எவ்வளோ உண்ண வேண்டும், எந்த நேரத்தில் உண்ண வேண்டும், அது பற்றியெல்லாம் இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவளை அனைத்தையும் நாம் தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்ப்போம். சித்தர்களுடைய நெறி 120 வயது நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. அது கடைபிடிப்பதற்கு காசு செலவில்லை, கடைபிடிப்பதற்கு நேரம் செலவிட வேண்டும். நேரமில்லை என்று சொல்பவர்களுக்கு இங்கே தங்குவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். நான் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்களை ஆராய்ச்சி கண்ணோடு பாருங்கள், குதர்க்கமாக பார்க்க வேண்டாம். ஆராய்ச்சி கண்ணோடு பாருங்கள், ஆராய்ச்சி கண்ணோடு இந்த கேள்வியை எழுப்புங்கள். நான் சொன்ன முறைகளை கையாண்டு பாருங்கள். அந்த பலனை நீங்கள் அறிந்தால் அந்த பலனை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதைவிட முக்கியம் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். முடிந்தவர்கள் பின்பற்றட்டும், பின்பற்றி ஆரோக்கியமாக வாழட்டும். நமக்கு நாடொன்றும் வாழ கேடொன்றும் இல்லை இல்லையா? எல்லோரும் நல்லா இருந்தால் யாருக்கும் இழப்பு இல்லையே. அப்படி ஆனந்தமாக ஆரோக்கியமாக தமிழ் கூறும் நல்லுலகம் நீடூழி வாழ்வதற்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிற வழிமுறைகளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.